இது சென்சிபிளாடா, இது சென்டிமெண்டான கூட்டம். ஐயோ அம்மா என் உயிருக்கு பாதுகாப்பு இல்ல அவனுக்கு அதை அழுதுட்டு இருக்காப்ல. நாட்டை ஆமா கொஞ்சம் என்ன அழுது நீ உனக்கு யார் என்ன பண்ணது, ஏதாவது பிரச்சனை உனக்கு போட்டு தள்ள பாக்குறாங்க. தயவு செஞ்சு இதை வந்து மீடியா எல்லாருமே எடுத்து போடுங்க. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்க கோகுல் சாந்தமூர்த்தி. அதாவது இன்னைக்கு என்னன்னா, நம்ம சாட்டை ஆம கொஞ்சம் என்ன பேசியிருக்குன்னா, 2 நாளைக்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்கள் வந்து நிர்வாக கூட்டத்தில் பேசியிருந்தார் சேலத்துல. அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, மக்களுக்கும் எனக்கு வந்து சென்சிட்டிவான ஒரு சென்டிமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. அதை ஃபீல் பண்ணி அவர் பேசியிருந்தார். அதை நக்கல் அடிக்கிற மாதிரி பேசியிருக்கான் இந்த நாய். ஆமா, நான் ஒன்னு சொல்றேன், அல்றீங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவங்கள சொல்றீங்களே சார், உயிருக்கு பயந்து யார் சார் மீடியாவுக்கு முன்னாடி அழுந்தா? நீ தானே அழுந்த, எதுக்கு அழுந்த? அப்போ ஐயோ அம்மா என் உயிருக்கு பாதுகாப்பு இல்ல, இந்த அரசாங்கம் என்ன போட்டு தள்ள பாக்குறாங்க, தயவு செஞ்சு இதை வந்து மீடியா எல்லாருமே எடுத்து போடுங்க, தயவு செஞ்சு என் உயிருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருங்க கெஞ்சினது? நீ தானா? நீ அழுந்துட்டு மீடியாவுக்கு முன்னாடி ஐயோ பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இன்னைக்கு வந்து விஜய் அவர்களை பார்த்து அலறீங்கன்னு சொல்லி சொல்றீங்க. ஏங்க, அவர் உண்மையா மக்களை நேசிக்கிறதுனாலதான் அவர் அவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுறாரு. நீங்க கேவலமான அரசியலை கையில எடுத்துக்கிட்டு திமுகவுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி நீங்க எல்லாம் பணத்தை வாங்கிட்டு நீங்க இப்ப திமுகவை எதிர்க்கிறதே விட்டாச்சு. நீங்க எல்லாம் இப்ப தாவேகாவை எதிர்க்கிறத மூலத்தனமாவே வச்சுட்டு இருக்கீங்க. உங்க கட்சி மொத்தமும், உங்க தலைவரும் சரி, நீங்களும் சரி, மத்த ஆம குஞ்சுங்களும் சரி, எல்லாரும் அவரை எதிர்க்கிறத இப்ப திமுக கிட்ட போயிட்டு அன்னைக்கு பெட்டி வாங்கிட்டு வந்ததெல்லாம் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் தமிழக மக்கள். பேசுற பேச்சு திருந்து அதுக்கப்புறம் பேசு, புரியுதா? நன்றி, வணக்கம். தர்மமே வெல்லும்.